அவர் எப்படி படியிழந்து வருகின்றார் சாமி படைத்தார் சிவன் உலகமெல்லாம் படைத்தார் சிவன் உலகமெல்லாம் அவர் பட்டினியும் இல்லாமல் பகவான் படியளக்க வேணும் என்று அவர் பார்வதியாயிடமதிலே சாமி இடமதிலே அலக்கும்படி வாங்குவாரா ஆண்டவர் அலக்கும்படி வாங்குவாரா அவரால கும்படி வாங்கியல்லோ அவராலே நல்லதினை எடுத்து அவராலே கும்படி எடுத்தார் அவர் உரிய நல்லதினை எடுத்து அகவ உலகமெல்லாம் படியெடுத்தார் சாமி தனனை தன்னை தன்னோம் தனனை தன்னோம் தானை தனனை தன்னோம் தானை தந்தனை தோம் தானை தன்னோம் உனக்கு வேலையான வேலையா சாமி வேலையா உனக்கு வேலையானோ சமயமையா சாமி சாமி மந்திரியான நல்ல மதியம் போல எய்ய மதிய உச்சி வேளையிலே எங்க பெருமாள் நல்ல சாமி கிட்டான் அவர் வெள்ளி நல்ல பிரம்படுத்தி ஐயா வெள்ளி நல்ல பிரம்படுத்தி இப்போ விளையாடி வாராரே ஐயா தங்க பிரம்படுத்தி ஆட்டம் போடுவாரா மத்தியான மதியம் போல மதிய உச்சி வேளையிலே என் பெருமாள் சாமி ஐயா ஆட்களில் பண்ணி கொண்டு பச்சை மாலை வாரும் அலைகடலில் வள்ளி கொண்டு எங்கள் அரிதாம மார்களில் வள்ளி கொண்டு பெருமாளை வாரும் ஐயா கொண்டு மேல முழக்கத்தோடு ஐயா புலவு போட்டு வருவாரு தமிழோடு புலசோடு ஆடி வரும் வேளையிலே அரிதாம முத்துகிட்டான் உனக்கு இட்ட நாம 27 ஐயா தொட்ட நாம தண்ணிக்காரா இட்ட நாம இறங்குதையா தொட்ட நாம திறங்குதையா என் பெருமான் கோபாலன் விளையாடி வாரபோது கோசலையால் வச்ச மகன் கோதண்டனே ரகுராமா பச்சைக்கொடை பவளக்கொடை ஆடிரங்க பெருமாளுக்கு அவர் ஆடுவாரா பாடுவாரா ஆடாதே போடுவாரே ஆதிகையிலே ஆண்டவனாகிய சிவபெருமான் அவர் ஈரேழு உலகமெல்லாம் இறையணக்க வேணும் என்று அவர் நாளினை எடுத்து நாளி எங்கும்படி அளந்தார் உரிய நல்லதினை எடுத்து உலகமெல்லாம் படி அளந்தார் அரங்க நல்லதினை எடுத்து மாநிலமும் படி அளந்தார் ஆராய்ச்சிதினை எடுத்து அகிலமெல்லாம் படி அளந்தார் ஈரேழு உலகமெல்லாம்
பார்வதி இளைத்து வந்த ஈசனுக்கு இளைப்பாரி கொடுத்து படியிழந்த ஆண்டவனுக்கு பாலும் பழமும் கொடுத்தாளாம் அந்த பார்வதா தேவி. அதேப்பா பாலும் பழமும் கொடுத்திருக்கா. ஆமா படியிழந்த பகவானுக்கு ஆமா பார்வதி பாலும் பழமும் கொடுத்தா. சரி இப்ப நாமெல்லாம் வில்லுப்பாட்டு படிச்சு வீட்டுக்கு போனோம்னா என்னப்பா என் பொட்டாட்டி வாசல்ல சட்டாப்பையோட நிக்கா. ஏன் நிக்கா? அது எதுக்கு நீ தான் சொல்லணும். எதுக்கு நிக்கா? ஆச்சி ஏன் இப்படி சட்டாப்பையோட நிக்கானா, நீ உடைச்சி ரூபாயை கொண்டு போய் கொடுத்தேனா சட்டாப்பைய கொண்டு நல்ல உனக்கு 2 தோசை சுட்டு கொடுப்பா. ரூபாயை கொடுக்கலைனா சட்டாப்பைய கொண்டு 2 பூசை. அப்படிதான் எங்க வீட்டுல நடக்கு. அவ வாசல்ல நிக்கிறத பார்த்த உடனே நான் ரூபாயை கொண்டு மொத்தமா கையில கொடுத்துருவேன். சரி ரூபாய் மொத்தமா கையில வாங்கிட்டு லேசா பல்ல காமிப்பா. ஆமா பல்ல காமிப்பானா? ரூபாய் கொடுத்தா தான் பல்ல காமிக்கா. ரூபாயை கொடுத்தா பல்ல காமிப்பானா? உனக்கு பூரா சுவாத்த பொங்கி போடணும் பாத்தியா? உனக்கு சுவாத்த பொங்கி போடணும்னா நீ ரூபாயை 10 ரூபாயை கொடுத்தா தானே உனக்கு ஒரு முழவத்துல வாங்கி துவையில அரைச்சு வைப்பா. ஐயோ பாவம், பெண்ணா பிறந்தவங்க என்ன செய்வாங்க? இந்த ஆணா பிறந்த ஆம்பளை நம்ம உழைச்சி கொடுத்தா தானே அவ காய்கறி வாங்கி அரிசி வாங்கி நம்ம சுவாத்த பொங்கி போடுவா. அதை விட்டு நம்ம 500 ரூபாய்க்கு வேலை பார்த்துட்டு நம்ம 1000 ரூபாய்க்கு நம்ம குடிச்சிட்டு போனோம்னா அந்த பெண்ணா பிறந்த என்னையா செய்வா? உண்மையை செய்ய முடியாது. சரக்கு அடிச்சுட்டு பரவாயில்லையே. அப்போ ஆண்டவன் பகவானுக்கு படியாந்து வந்த உடனே பார்வதி பாலும் பழமும் கொடுத்திருக்கா. சிவன் உலகமெல்லாம் படியிழந்து வந்தார். பார்வதி பகவானுக்கு பணிவிடைகளை செய்தாள். இப்படி கலைப்பாரி இளைப்பாரி இரு பேர்களுமே கைலாசத்திலே இருந்து வரும்போது சிவபெருமானை அழைத்த பார்வதி, அந்த பார்வதி ஆண்டவா பரம்பொருளே, என்ன பார்வதி, உலகமெல்லாம் நீங்கள் படியிழந்த கைலாசத்திற்கு வரும்பொழுது உலக மக்கள் எல்லாரும் யாரை வணங்கி வருகிறார்கள்? இது என்ன கேள்வி? அம்மா பார்வதி, நான் தான் உலகத்தை படைத்தேன், பாதுகாத்தேன். 10 பொருளுக்குமே அர்த்தமாகவே இருந்து வருகிறேன் அம்மா. 10 பொருளுக்கு அர்த்தம்னா என்னய்யா? 10 பொருளுக்கும் அர்த்தம் என்றா என்ன தெரியுமா? என்ன? ஒன்று ஒன்றாண்டி சிவ உடையவே நுணந்தாண்டே,
ஹலோ 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 நான் தான் ஹலோ ஒளியும் ஹலோ நான் பேசுறத தான். ஹலோ ஹலோ பூமியும் நான் தான் பூகம்பமும் நான் தானம்மா. நான் தானே பார்வதி. அப்படி இருக்க இந்த சிவபெருமான் மீது உனக்கு என்ன சந்தேகம்? வீட்டுல சந்தேகம் வரலாமா? ஈசா இறைவா, இறைவா, உலகத்திற்கே கடவுளாக இருக்கக்கூடிய தாங்கள் எனக்கு தெரியாமல் யாரோ இரு பேர்களை நீங்கள் வணங்கி வருகின்றீர்கள். அவங்க இரு பேர்களுமே யாரு? அவங்க யாரு? ஏன் அவர்களை சென்று நீங்கள் வணங்க வேண்டும்? வணங்க வேண்டும். பார்வதி, என்ன? உலகத்தை நான் படைத்து காத்து ரட்சித்து வந்தாலும் இதோ இந்த மக்களுக்கெல்லாம் இரவும் பகலும் ஒளி கொடுப்பதற்கு யாரால் கூடும்? அதால யாரால கூடும்? காலையில் தோன்றும் கதிரவன், மாலையிலே தோன்றும் சந்திரன். சந்திர பகவான். சந்திரனும் சூரியனும் இல்லைனா சகல உலகத்துக்கு ஒளி கிடைக்குமா? ஒரு நாளும் கிடைக்காது. அதனால் என் வலது கண்ணை சூரியனாகவும் ஆண்டவன் இடது கண்ணை சந்திரனாகவும் அன்றாடமும் ஆண்டவன் நான் பாவித்து வணங்கி வருகிறேன். பார்வதி, பார்வதி, இறைவா, என்ன அது எப்படி இந்த சிவபெருமான் இரு கண்களும் சந்திரன் சூரியனாக இருக்க முடியும்? அது எப்படி இருக்க முடியும்? ஒருவேளை ஆண்டவன் கண்களை மறைத்தா உலகம் என்ன ஆகும்? என்ன ஆகும்? இதனையே இன்றைக்கு பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று அந்த ஆதிபராசக்தி அம்பிகை அங்கைய கண்ணி பார்வதி அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகி என்ன செய்கிறாள் தெரியுமா? ஆதிசக்தி பார்வதி, ஆதிசக்தி பார்வதி அரணருக்கு தெரியாம அவன் பின்னால ஓடி வந்து இருகரத்தை எடுப்பாளோ, அவன் இருகரத்தை எடுப்பாளோ, அவன் ஈசலனை பொத்துவாளோ. பார்வதி பார்வதிக்கு நமக்கு இருக்கக்கூடிய இந்த இரண்டு கண்கள் தானே இவளுக்கு தெரியும். அது மட்டும் தான் தெரியும். பார்வதிக்கு தெரியாமல் சிவனுடைய உச்சிக்கண் இருப்பது இதுவரைக்கும் தெரியாது. தெரியாது. அதனாலே ஆமா ஆண்டவன் உச்சி கண்ணை திறந்து நாமல் ஒளி கொடுத்தாக வேணும் என்று அந்த பார்வதிக்கு முன்னால் பகவானாகிய சிவபெருமான் உச்சி கண்ணை திறந்து நாமல் ஒளி கொடுக்க வேணும் என்று அவர உச்சி கண்ணை திறப்பார். உச்சி கண்ணை திறப்பார். உலகில் ஒளி கொடுப்பார். அவர் உச்சி கண்ணை திறப்பார். இந்த ஒளி கொடுப்பார். அப்போ ஒளி கொடுத்த வேளையிலே ஒளி கொடுத்த வேளையிலே அங்கே என்ன நடக்குதோ ஈரேலே உலகமெல்லாம் ஒளிமயமாயிருக்கும். ஆண்டவன் உச்சி கண்ணை திறந்து ஒளி கொடுத்த போது உலகமெங்கும் ஒளிமயமாகவே இருக்கும்போது அப்படி சிவபெருமான் ஒளி கொடுப்பதற்காக உச்சி கண்ணை திறந்தார் பாருங்க. அவர் உச்சி கண்ணில இருந்த அக்கினி பொறிகள் பறக்க அதிலே இருந்த ஆங்காரம் ஓங்கார ரூபங்களை கொண்டு காளியம்சத்திலே வீரஸ்வரூபத்தோடு ஒரு அழகான பெண் வந்து பிறந்தாள். பிறந்தாள் பெண்ணை அழைத்து அழைத்து அம்மா பெண் கொடியே
அம்மா நீ ஆட வேண்டாம் பாட வேண்டாம் ஆதாரை போட வேண்டாம் போட வேண்டாம் உச்சி கண்ணிலே அக்கினி புரையிலே நீ அவதாரம் செய்ததனால உலக சக்தி உச்சினிமா காளியம்மா உன் பெயர் என்று என்று வரம் கொடுத்த அம்மாளை வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைத்தார். உச்சி கண்ணிலே பிறந்தவா அந்த அம்மா தான் உச்சி மாகாளி. அவங்கதான் உச்சினி மாகாளி. பார்வதா தேவி இதை பக்கத்தில் இருந்து பார்த்த உடனே அவன் நினைக்கிறார், என்ன நினைக்கா? சிவனாருடைய திருக்கண்களை மறைத்த நாமளுக்கு ஆண்டவன் என்ன சாபத்தை கொடுக்க போறாரோ தெரியலையே. இறைவனார் உச்சிக்கண் மகிமையை அறியாமல் அல்லவா இப்பாவத்தை செய்து விட்டோம் என்று பகவானுக்கு முன்னால பார்வதி ஓடி வந்து பயந்து ஆண்டவனை நினைத்து மன்னிப்பு கேட்டார். அவள் பயந்து போய் பகவானுக்கு முன்னால் என்ன பாருங்க, இந்த பயத்தினால் உண்டான பார்வதியின் வியர்வை காட்டாத்து வெள்ளமா கரை உரண்டு நிக்கி. இந்த வெள்ளமோ ஒரு உப்பு தண்ணி. இந்த பார்வதியின் வியர்வை உலகம் போனா உலக மக்கள் தாங்க மாட்டார்கள். என்ன ஆண்டவன் 1008 சடா முடியிலே ஒரு முடியை உலைத்து அதனை கொண்டு பார்வதியின் அங்கமெல்லாம் துவட்டி ஆண்டவன் மறுபடியும் ஒரு கொண்டை கட்டாகவே கட்டினார். அப்பவும் இந்த வேர்வை துளி நிக்கல. நம்ம குளிச்சிட்டு தலையில துண்ட போட்டா ஈர நிக்குமா? அப்ப இந்த பார்வதியின் வேர்வை அடங்காமல் சிவனுடைய சடாமணி வாரத்திலிருந்து ஒரு 10 சொட்டு வேர்வை பூமியிலே கலந்தது. அதனையே 10 கடலாகவே மாற்றி ஆண்டவன் பக்குவமாகவே பெயர்நாமத்தை கொடுத்தார். சாமி உங்க சம்பாதி ஓங்கி வளர்ந்த புத்து 1000 வாசல்கள் உண்டு. தங்க புத்து வெள்ளி புத்து தானாக வளர்ந்த அந்த மாணிக்க புத்துக்குள்ளே சென்னாகம் கருணாகம் கண்ணாடி விருசுகள் எல்லா நாகத்திற்குமே ராஜா ராணியாக நாகங்கள் எல்லாம் வாழ்ந்து வரக்கூடிய அந்த நாகலோக பட்டணத்தில் யார் யாரெல்லாம் ஆண்டு வருகின்றார் தெரியுமா? ஐயா
இல்லை அவருக்கு பொருளாலே தாழ்வும் இல்லை அவருக்கு ஆடு இருக்கு மாடு இருக்கு அதுக்கு மத்தை வீடு இருக்கு அவருக்கு பொண்ணு இருக்கு பொருள் இருக்கு பொன்னால குறைவும் இல்லை அங்கே சொத்து இருக்கு சுகம் இருக்கு அங்கே சொத்து இருக்கு சுகம் இருக்கு அவருக்கு சொத்தால பிள்ளை இல்லை நாகராஜனுக்கும் நாகக்கன்னியால் பெண்கொடிக்கும் அந்த நாகலோக பட்டணத்திலே இருந்து ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார் அல்லவா வருகிறார் இணையும் நாதம் போல ஆமா அகமும் சதையும் போல பூவும் மனமும் போல ஆமா இரு பேர்களும் பொருத்தமாகவே வாழ்ந்து வருகிறார்கள் கணவன் மனைவினா அப்படி அல்லவா இருக்கணும் கணவனைனா அப்படிலாம் இருக்கணும் உங்க வீட்டுல எப்படி இருப்பீங்க அடியப்ப எங்க வீட்லயா நான் எது சொன்னாலும் என் பொண்டாட்டி கேட்கவே மாட்டா ஏன் கேட்க மாட்டா ஆமா ஏன்பா எதை கேட்டாலும் கொஞ்சம் பொறுங்க ஆமா நான் காட்டுல இருந்து வீட்டுக்கு வந்த உடனே எப்படில ஒரு சமயம் தண்ணியை கொடு அப்படின்னு கேட்டோம்னா சரி கொஞ்சம் பொறுங்க ஆமா போயிட்டு வந்து தாரேன் ஆமா அப்படிமா 1/2 மணி நேரம் ஆக்கி விடுவா ஏ அப்பா உன் பேச்சையே கேட்க மாட்டா உங்களுக்கு என் பேச்ச கேட்க மாட்டா ஆமா எனக்கு மதிப்பு கிடையாது என் தம்பி சொன்னா சரின்னு கேட்கா கரெக்ட் என் வீட்டுக்காரெல்லாம் என்ன சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான் அப்படியா ஏன்னா அவளுக்கு காது கேட்காது 2 காதும் நான் ரொம்ப குடுத்து வச்சுவேன் ஆமா உண்மையிலே கேட்காது அது பிரச்சனை இல்லையா எனக்கு வாழ்க்கையில கஷ்டமே இல்லை பக்கத்து வீட்டுல சண்டே இல்லை பேச்ச கேட்க கூடாதுன்னு ஆமா ஆண்டவன் அம்மாவுக்கு காத்த குறைச்சிட்டான் நல்லா இருக்கட்டும் நீ ஆச்சி பக்கத்துல இருந்து யாருக்கு போன் போட்டாலும் பிரச்சனை இல்ல பேசவே மாட்டா அவ சிரிச்சுக்கிட்டே இருப்பா பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருப்பா வீட்டுக்காரன் நம்ம அதிகாரி ஏதோ வேலைக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமா தென்காசி மாதவி வில்லுக்காரங்க கூப்பிடுறாங்க அதான் பேசிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கும் சிரிப்பா சரிதானே அதாவது காது கேட்காதவங்களுக்கு வந்து 2 சிரிப்புன்னு சொல்லுவாங்க என்ன சிரிப்பு காது கேட்காத ஆட்களுக்கு வந்து 2 சிரிப்பு ஆமா இப்ப நம்ம 2 பேசிட்டு இருக்கோம்னா இருக்கும் இவன் காது கேட்கலனா ஆமா நம்ம 2 பேசி சிரிக்கும் போது ஆமா அவனும் சிரிச்சுக்கிடுவாரு சிரிச்சு முடிச்ச உடனே ரெண்டா என்ன கூப்பிடுவாரு ஆமா அண்ணாச்சி என்ன பேசுனீங்க அப்படிம்பாரு ஆமா அந்த பேசுனது உண்மை சொன்ன உடனே ரெண்டா சிரிப்பாரு அப்பவும் சிரிப்பாரு அதான் 2 சிரிப்பு அது மாதிரி நாகராஜனும் நாகக்கண்ணியும் அப்படி அல்ல அவங்க அப்படி கிடையாது ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு இருவேர்களும் ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார்கள் வாழ்ந்து வரக்கூடிய இருவேர்களுக்கும் 2 பேர்களுக்கும் மண்ணால் குறைவு இல்லை மனையால் தாழ்வு இல்லை தாழ்வு கிடையாது பொன்னால் குறைவு இல்லை பொருளால் தாழ்வு இல்லை ஆடோ மாடோ அடுக்குமத்தை வீடோ பொன்னோ பொருளோ பொக்கிஷங்களோ காடு கர நஞ்சை புஞ்சை தோப்பு துறவா என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்கு அனைத்துமே நிறைந்திருக்கு செல்வங்கள் எவ்வளவுதான் நிறைந்திருந்தாலும் செல்வத்திலேயே உயர்ந்த செல்வம் என்ன செல்வம் செல்வத்துல உயர்ந்த செல்வம் வண்டி செல்வம் ஆமா அது அவர் பொண்டாட்டிக்கு மட்டும்தான் அவங்க வீட்டுல அவர் செல்லம் ஆமா ஆனா அவர் பொண்டாட்டிக்கு பெரிய செல்வம் உண்மைதானே சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து என்ன சொத்து சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து வந்து பொண்டாட்டி சொத்து ஆமா எனக்கு பொண்டாட்டியை பிடிக்கல என்ன ஆமா என் பொண்டாட்டி தான் எனக்கு கண்கண்ட தெய்வம் ஆமா பொண்டாட்டியை பிடிக்கல இந்த சபையில வேணா லேசா சொல்லிக்கலாம் சிரிப்பு தமாசுக்கு ஆமா 1000 தான் இருந்தாலும் நம்ம காட்டாமல காட்டுல வில்லுபாட்டை முடிச்சிட்டு ஆமா நாளைக்கு காலையில வீட்டுக்கு போறோம்னா சரி நம்ம வீட்டுக்காரி வாசல்ல வந்து நின்று அவன் முகத்தை பார்த்தா தான் ஆமா நம்ம மனசு குளிர்ந்தால இருக்கும் திருப்தியா இருக்கும் வீட்டுல பொம்பளை எல்லாம் வீடு என்னத்துக்கு ஆகும் வீட்டுக்கு ஆகாது அதனால பொண்டாட்டி தான் நமக்கு செல்வம் எங்க ஆச்சி நல்ல சாம்பாரா வச்சு குடுப்பா பாத்துக்கோ ஆமா சாம்பார் வைப்பால ஆமா சாம்பார் வைப்பா நல்ல மஞ்சள் பொடியை நிறைய போட்டு கொடுப்பா அவர் ரொம்ப பெருமையா பொண்டாட்டி தான் பெரிய சொத்துன்னு நினைக்கிறேன் நான் வீட்டுக்கு போனோம்னா வீட்டுக்கு போன உடனே ஆமா என்ன வேணும் உங்களுக்கு என்னையா வேணும் என்ன வேணும் காப்பி வேணுமா தண்ணி வேணுமா ஆமா என்ன சாப்பாடு வேணும் சரி அப்படின்னு அன்பா கேப்பா பொண்டாட்டில தான் இதெல்லாம் கிடைக்குமா கிடைக்காது பொண்டாட்டி இருக்கும்போது அதனுடைய அருமை தெரியாது பெரிய சொத்து பொண்டாட்டின்னு நீ நினைக்க
ஆமா. ஆனால் அதுவும் அல்ல. பிற என்னது? செல்வத்திலேயே உயர்ந்த செல்வம், சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து. சொத்து. கனியிலே சிறந்த கனி, அதான் பிள்ளை கனி என்பார்களா? ஓ, அதுதான் பிள்ளை கனி. அப்பேற்பட்ட குழந்தை செல்வம் இல்லாமல் நாகராஜனும் நாகக்கன்னியும் அந்த நாகக்கன்னியும் இரு பேர்களுமே பிள்ளை இல்லா கவலை பெருங்கவலையாகி மதலை இல்லா கவலையே மனக்கவலை அதிகமாகி தன் கணவனை அழைத்து என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? என்ன சொன்னாள்? எங்கன வாராதே மன்னா